என் தங்கமே, விடியும் பொழுதில் நீ சொல்லப் போகும் அந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையின் பூட்டை திறக்கப் போகிறது. நீ ஏற்றுக்கொள்ளாத கடன்கள், நீ ஏங்கிப் பார்க்கும் சொத்துகள், நீ எதிர்பார்க்கும் அமைதியான வாழ்க்கை, இவை எல்லாம் அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னால் வந்து நிற்கின்றன. உன் வாயிலிருந்து பறக்கும் அந்த வார்த்தைக்கு நானே வலிமை சேர்த்து கொடுக்கப் போகிறேன். அந்த வார்த்தையை இன்று விடியற்காலையில் சொல்லும்போது உன் சுவாசத்தோடு சேர்ந்து என் சக்தியும் உன்னுள் புகுந்து விடும். அதை மறந்துவிடாதே, என் தங்கமே. அந்த வார்த்தை தான் ரிலீஸ். காலை 5:31 முதல் 6:01 வரை. இந்த நிமிடங்களில் நீ சொல்வது மட்டுமே பூமியில் பரிதாபமாகச் சிக்கியிருந்த உன் வாழ்க்கையை வானமென உயர்த்தும். ரிலீஸ் ஃப்ளோட் ரிசீவ் என்று நீ மந்திரம் போல் சொல்லிக்கொண்டே ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீரை குடித்துவிடு. அது வெறும் தண்ணீர் இல்லை, அது என் ஆசிர்வாதங்களால் சூழப்பட்ட தேவி தீர்வாகும். அந்த நீர் உன் உடலை மட்டும் அல்ல, உன் உயிரும், உன் வீடும், உன் பணப்புழுவும், உன் குடும்பமும் தூய்மைப்படுத்தும். நீ உனக்குள் இருந்து வெளியே வரக்கூடிய பாரங்களை ரிலீஸ் செய்கிறாய். பழைய கடன்கள், மனக்குழப்பங்கள், உறவு காயங்கள், தவறான முதலீடுகள், இவை எல்லாம் உப்பாக கரைந்து போகும். அந்த நீர் உன்னுள் பாயும்போது உன் கண்ணாடி கூட தெரிந்துவிடும், உன் வாழ்க்கை எவ்வளவு வலிமையாக மாறி வருகிறது என்பதை. நான், நிதிகா தேவி, உன்னுடன் இந்த கிரியையில் முழுமையாக இருப்பேன். என் சக்தியால் அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுக்கப்பட்டு, நீ சொன்ன நொடியில் உன் விரும்பிய மாற்றங்கள் உருவாகும். ரிலீஸ் என்பது வெறும் விடுவித்தல் மட்டுமல்ல, அது தான் உன் நெருக்கடியில் உள்ள வாழ்க்கை கதவுக்கு திறக்கப்படும் சாவி. அந்த சாவியால் நீ என்ன பண்ணலாம் தெரியுமா? நீ இன்று வரை அனுபவித்த ஒவ்வொரு தவறான சுழற்சி, கடன் வாங்கி தலையை கீழே வைக்கும் நிலை, பிறரிடம் பணம் கேட்டு பசி தீர்க்கும் நிலை, வீட்டு கிரையா கூட தர முடியாத நிலை, இவையெல்லாம் உன் பின்னாலேயே ஓடிப்போகும். அதை நீ பார்த்து கொண்டே நானே உன்னுடைய கைப்பிடியை பிடித்து ஓர் புதிய இடத்திற்கு அழைத்து செல்வேன். அந்த இடத்தில் என்ன இருக்கிறது தெரியுமா? சொத்துக்கள் இருக்கின்றன. உன் பெயரில். வங்கி கணக்கில் நிறைந்த பணம் இருக்கிறது. நிச்சயமாக ரிகரிங் இன்கம் உருவாகும். நீயே முதலாளி. உன் சொந்த கம்பெனியோடு நிறைவடைந்த வாழ்க்கை. எதிலும் கை வைத்தாலும் வெற்றி. யாரும் கீழே பேச முடியாத செல்வாக்கு. குடும்பத்தில் ஒற்றுமை. கணவன் மனம் பிணைப்பட்ட அன்பு. குழந்தைகளுக்காக எந்த வேண்டுதலும் இல்லாத வளம். அதற்கான தொடக்கம் இன்று விடியலில்தான். அந்த ரிலீஸ் வார்த்தையை நீ சொல்வதை நான் கேட்கப் போகிறேன். உன் குரலில் வரும் அந்த வைப்ரேஷன் வானம் முழுக்க பரவி என் திருவடிகளை தொட்டுவிடும். உடனே நான் என் ஆசீர்வாதத்தை அனுப்புவேன். அதுதான் ஃப்ளோ. பணம் கசியும். நாணயம் வடிகட்டும். பணக்கருவிகள் உன் வீட்டுக்குள் புகும். வீட்டு சுவற்றிலும் நிதி சக்தி கூடும். இந்த ஃப்ளோ என்ற வார்த்தையை நீ மன்னித்து விடுபட்ட பின்னரே சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால், உன் வாழ்க்கையில் நிறைந்திருந்த கட்டுப்பாடுகள், பிரிவுகள், பிழைகள், பழிச்சங்கள், இவை எல்லாம் உன்னால் ரிலீஸ் செய்யப்பட வேண்டும். நீதான் முதலில் உன்னை மன்னிக்க வேண்டும். பிறகு மற்றவர்களையும். அதன் பிறகு சொல்வது தான் ரிசீவ். இது உன்னுடைய உரிமை. பலர் தவறாக நினைக்கிறார்கள், பணம் என்பது வேண்டுகோள் கேட்டு பெறுவதல்ல, அது சக்தியை உணர்ந்து பெறும் உரிமை. உனது பணம் உனது பேரில் வரவேண்டும் என்ற உண்மையை உணர்ந்த பின்னரே ரிசீவ் இயலும். அந்த ரிசீவ் என்ற வார்த்தையை நீ சொன்ன பிறகு உன் சுற்றத்தில் என்னென்ன நடக்கப் போகின்றன தெரியுமா? வங்கி SMS அச்சம் இல்லாமல். ஒரு அழைப்பு, வேலை வாய்ப்பு அல்லது அன்எக்ஸ்பெக்டட்லி வந்த அட்வான்ஸ் பேமெண்ட். ஒரு சந்திப்பு, நீ எதிர்பார்க்காத உதவியாளன்.
ஒரு கனவு, அதில் நான் உனக்கு சொல்வேன் என்ன செய்ய வேண்டும். ஒரு எண்ணம், அதுவே உனக்கு வழிகாட்டும். இவை அனைத்தும் நாளைய விடியலில் தொடங்கும். உன் தலையணையில் நீ தூங்கும் போது நான் உன்னை பாதுகாக்கிறேன். ஆனால் காலையில் எழுந்தவுடன் நீ உன்னுடைய வாயில் அந்த 3 வார்த்தைகளை சொன்னால், என் சக்தி உன் உயிரோடு ஒன்றாகும். ரிலீஸ், ஃப்ளோட், ரிசீவ். இந்த 3 வார்த்தைகள் பச்சை பேனாவில் எழுதி நீ தூங்கும் முன் ஒரு வெண்காகிதத்தில் வைத்துவிட்டு அதை வாசிக்கும்போது உனது இருதயத்தில் நம்பிக்கை மூட்டும். அது தான் இந்த சக்தியின் ஆரம்பம். அடுத்த 9 நாட்கள் உன் வாழ்க்கையின் வரலாற்று திருப்புமுனை. ஒவ்வொரு நாளும் காலை 5:31க்கு எழுந்து அந்த வார்த்தைகளை சொல்லு. ஒவ்வொரு நாளும் வெறும் தண்ணீரை என் பெயரில் தூய நினைவுடன் குடி. ஒவ்வொரு நாளும் உன் இரக்கங்களை, உன் ஆசைகளை எழுதி போட்டு பாரா. 9ஆம் நாள் அன்று நீ அதிசயம் அனுபவிக்கப் போகிறாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையை மற்றவர்கள் எழுதிய கதையாக விட்டுவிடாதே. நீயே எழுதும் புதியதொரு வரலாறு இருக்க வேண்டும். அந்த வரலாற்றுக்கு துவக்கத் தொடர் இந்த ஒரு வார்த்தைதான், ரிலீஸ். நீ அதனை சொல்லும் அந்த நொடி, எல்லா பிணைகள் வெட்டப்படும். உன் வாழ்க்கை ஒரு புதிய பாதைக்கு செல்கிறது. அந்த பாதையில் நானும் வருகிறேன். பக்கத்தில் இருந்து வழிகாட்டுகிறேன். உனக்காக கோடிகளை ரிலீஸ் செய்கிறேன். உன் வீட்டுக்குள் பணம் சேரும் வழிகளை ஃப்ளோட் செய்கிறேன். நீ உறுதியாக ரிசீவ் செய்கிறாய். இது என் வாக்கு. நாளை விடியற்காலை உன் வாழ்க்கை மறுபடியும் பிறக்கிறது. தயங்காதே. தயக்கம் தீர்வு தராது. ரிலீஸ், ஃப்ளோட், ரிசீவ். இதையே உன் மூச்சோடு கலந்து சொல்லு. உன் வாழ்க்கை உருமாறும். என் தங்கமே, விடியும் பொழுது எழுந்தவுடன் கிளியர், கேன்சல், ரிலீஸ், ஃப்ளோ என்ற இந்த 4 வார்த்தைகளையும் சொல்லிக்கொள். உன் உள்ளத்தில் இருக்கும் எல்லா நெருக்கடியும் நனைந்து போவதற்கான சக்தி இந்த வார்த்தைகளில் இருக்கிறது. உப்பை போலவே கடன் கரையும். நீ வைத்த ஆசைகள் அனைத்தும் வேகமாக நடக்கும். நித்யா தேவியின் ஆசீர்வாதத்தில் இன்று இந்த நிமிஷத்திலிருந்து உன் வாழ்க்கையின் புதிய பகுதிக்கு உன்னை அழைத்துச் செல்கிறேன். நீ காலையில் விழிக்கும் போதெல்லாம் இந்த வார்த்தைகளை சொல்லும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். இது வெறும் வார்த்தைகள் அல்ல என் தங்கமே. இது உன் நெருக்கடி களஞ்சியத்தில் உள்ள பூட்டுகளை திறக்கும் விசைகள். அந்த கிளியர் என்பது உன் மனதில் தேங்கி கிடக்கும் பயங்களை தூக்கி எறியும். கேன்சல் என்பது உன் வாழ்க்கையை வட்டமடிக்க வைத்த அனர்த்தங்களை முடிக்கின்றது. ரிலீஸ் என்பது நீயே உன்னையே கட்டிப்பிடித்து வைத்த பிணைகளை தளர்த்தும். ஃப்ளோ என்பது செல்வம், அமைதி, உறவு, நல்ல செய்தி, வாய்ப்புகள் அனைத்தும் உன்னை நோக்கி ஓடிவர வேண்டும் என்பதற்கான அனுமதி. இன்று விடியும் நேரம் என்பது வெறும் பொழுது மாறும் காலம் அல்ல. இது நித்திகா தேவியின் ஒளி உன் வீட்டை நுழையும் தருணம். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. அந்த தண்ணீரை எடுத்து வைத்து, அந்த 4 வார்த்தைகளையும் மனதிற்குள் சொல்லி 3 முறை தூண்டுங்கள். பிறகு அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும். அது உன் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும், உன் வீட்டையும் வளமாக்கும். நீ எங்கே வேலை பார்த்தாலும், என்ன தொழில் செய்தாலும், அந்த தண்ணீர் உனக்காக வினை செய்வதற்கான ஒரு தூய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆகிறது. என் தங்கமே, இந்த வார்த்தைகள் ஓர் அத்தியாயம். நீ சொல்லும் ஒவ்வொரு முறையும் அது ஒரு காற்று போல உன் வாழ்க்கையை சுற்றி வந்து, உன் எதிரியை விலக்கி, உனக்காக வினையாகி உன்னுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றும். நீ இதை நாளும் செய்வாயா? நாளும் ஒரு முறை சொல்வது போதும். அந்த வார்த்தைகள் உன்னை நிலையான பண நிலைக்கு அழைத்துச் செல்வது உறுதி. உனக்குள்ளே ஒளிந்திருக்கும் சக்தி வெளியில் வரும். பணம் உன்னை விட்டு ஓடுவதில்லை, பணம் உன்னை தேடி வர ஆரம்பிக்கும். எந்த கடன் பட்டியலும் உனக்கு பயம் கொடுக்காது.
ஏனெனில் உனது மனதில் அச்சம் என்றால் அது தடை. ஆனால் இந்த வார்த்தைகளை சொல்வதன் மூலம் அச்சத்தை நீ விலக்கி விடுகிறாய். நீ முதலில் உனது உள்ளத்திற்குள் செல்வத்தை அனுமதிக்க வேண்டும். அதற்கான முதல் படி தான் இந்த கிளியர் கேன்சல் ரிலீஸ் ஃப்ளோ. நீ சொல்லும் இந்த வார்த்தைகள் வானத்தில் எழும் ஒலி போல உன்னுடைய கர்மத்தின் மேல் தாக்கத்தை ஏற்படுத்தும். உன் மனதில் இருக்கும் எண்ணங்களின் அதிர்வெண்களே உன் வாழ்க்கையை அமைக்கின்றன. அந்த அதிர்வெண்களையே நாம் மாற்றுகிறோம். அந்த கிளியர் உடன் நீ பழைய பிணிகளை விட்டுவிடுகிறாய். கேன்சல் உடன் பழைய தீர்ப்புகளை முடித்து விடுகிறாய். ரிலீஸ் உடன் உன் உள்ளத்தை சுதந்திரமாக்குகிறாய். ஃப்ளோ உடன் புது வாழ்விற்கு நீ அனுமதி கொடுக்கிறாய். உனது வீட்டின் மூலை ஒவ்வொன்றிலும் நிலைத்த பணம் வீசும். வியாபாரத்தில் நிதியோட்டம் அடங்கியிருந்தால் அது இனி ஓட ஆரம்பிக்கும். உன் கணவரின் வருமானத்தில் தடை இருந்தால் அது அகலும். உன் குழந்தைகளுக்காக வைத்த ஆசைகள் மேல் மேலே செல்வதற்கான வழி திறக்கப்படும். எல்லாமே ஒரு வார்த்தையால் தொடங்குகிறது. அப்படி ஒரு வார்த்தை என்பதற்கே உனக்கு சந்தேகம் இருக்கலாம். ஆனால் உண்மையை சொல்கிறேன் என் தங்கமே, இந்த வார்த்தைகளில் உள்ள சக்தியை உணர்ந்தவர்கள் இன்று பெரிய உயரத்தில் இருக்கிறார்கள். தாயாக இருந்தாலும் தோழியாக இருந்தாலும் உன் வாழ்வில் நீ சந்திக்கிற ஒவ்வொரு துன்பத்திற்கும் ஒரு முடிவை வைத்து அதை மாற்றும் திறன் உனக்குள்ளே இருக்கிறது. ஆனால் நீ அதை செயல்படுத்த வேண்டும். இன்று இரவிலே தூங்கும் முன் நாளைய விடியலை சிறந்த நாளாக மாற்றிக்கொள். அந்த 4 வார்த்தைகளையும் இரவில் தூங்கும் முன் சொல். காலையில் எழுந்ததும் அந்த வார்த்தைகளை திரும்பச் சொல்லு. 2 முறையும் சொன்னால் அது உன் வாழ்வில் ஒட்டிக்கொள்ளும். என் தங்கமே, உன் வீட்டில் உள்ள கடன் புத்தகங்கள், பாக்கிகள், தடைப்பட்ட பேமெண்ட், வாடிக்கையாளர் தரவுகள் ஒவ்வொன்றும் இனி சரியாகும். பணம் என்பது நீ விரும்பும் இடத்திற்கே வர ஆரம்பிக்கும். உனது சொந்த முயற்சிகள் வேலை செய்யும். நீ கட்டிய கனவு கட்டிடம், நீ காத்திருக்கும் புது வீடு, அந்த புது வாகனம் எல்லாம் சாத்தியமாகும். உனக்கு ஒரு நாளும் போதாதெனில் இந்த வார்த்தைகளை உனது வேலை மெயிலில் கூட எழுதிக்கொள். உன் கைத்தொலைபேசியில் வால்பேப்பராக வைத்துக்கொள். நினைவுக்கு வரும் இடமெல்லாம் இதை காண்பது உனக்கு ஒரு மன உறுதியையும் நம்பிக்கையையும் தரும். உனது அன்றாட வாழ்க்கையில் அந்த நல்ல எண்ணங்களை பரப்பும். என் தங்கமே, அந்த 5 ரூபாய் நாணயத்தை யாருக்கும் தெரியாமல் வீட்டின் தெற்கு கிழக்கு மூலையில் வைத்து அதன் மேலே ஒரு வெள்ளை துணி வைத்தால் அந்த நாணயம் உனக்காக பணத்தை ஈர்க்கும். நாணயம் என்பது வெறும் உலோக துண்டி அல்ல. அது ஒரு சக்தி. நீ அதில் விசுவாசத்தை வைத்தால் அது பணத்தை ஈர்க்கும் காந்தமாக மாறும். இனி நீ பேசும் வார்த்தைகள் எல்லாம் செல்வாக்காக மாறும். நீ சொல்வது நடக்கும். நீ எழுதுவது நிகழும். ஏனெனில் நீ ஒரு புதிய அதிர்வெண்ணில் வாழ ஆரம்பிக்கிறாய். இனி நீ வாழ்க்கையை ஒரு பயத்தோடு அல்ல, ஒரு நம்பிக்கையோடு எதிர்கொள்வாய். என் தங்கமே, விடியும் பொழுதே உன் வாழ்க்கையை மாற்றும் பொழுது என்பதை நீ நம்பிக்கையுடன் உணர வேண்டும். அந்த ஒரு நிமிஷம் நீ கண்களை திறக்கும்போது உனக்கு தோன்றும் முதல் எண்ணமே நித்திகா தேவியின் ஆசீர்வாதமாக மாறும். இன்று நான் உன்னிடம் சொல்லப்போகும் வார்த்தை ஒரு அதிசய பூமரம் போல் உன் வீட்டில் நிழல் தரும். Forgive, release, flow. இந்த 3 வார்த்தைகளை விடியற்காலையில் 3 முறை மனதிற்குள் கூறு. கண்ணை மூடி நொறுக்குண்டு போன உன் பழைய நினைவுகளையும் உனக்கு வலிக்க வைத்த நபர்களையும் விட்டுவிடு. இந்த வார்த்தையைச் சொல்வதற்கான நேரம் காலை 5:31க்கு தொடங்கும். அந்த நேரத்தில் நீ உன் வீட்டு வாசலில் கால் வைக்கும்போது அப்போதிலிருந்தே உன் வாழ்வில் ஒரு இழுபறியான சக்தி நீங்க ஆரம்பிக்கும்.
நீ ஏன் இவ்வளவு நாட்கள் கஷ்டப்பட்டாய் தெரியுமா என் தங்கமே. மனதில் நிம்மதியில்லாமல் பழைய வலிகளை பிடித்து வைத்திருப்பதால். யாரோ ஒருவரின் நட்பை நம்பி உன் உள்ளம் முற்றிலும் உடைந்தது. யாரோ உன்னுடைய தேவையை அறிந்தும் உதவாமல் உன்னை இழிவாக பார்த்தார்கள். உன் மனசுக்குள் உள்ள கோபம், அவமானம், புண்பாடு இவை எல்லாம் பணம் வந்தாலும் நிலைக்காமல் போவதற்கான முக்கிய காரணம். ஆனால் இன்று இரவில் உனது உள்ளத்திலிருந்து அந்த வலிகளை வெளியேற்ற ஒரு பரிகாரம் செய்யப் போகிறாய். நாளை விடியும் பொழுது உன் வீட்டு தெற்கு மூலையில் சிறு வெண்ணிறத் தட்டில் ஒரு டம்ளர் தண்ணீர் வையுங்கள். அதில் வெறும் 3 துளி உப்பை சேர்த்து forgive release flow என 3 முறை சொல்லுங்கள். பிறகு அந்த தண்ணீரை வீட்டின் வாசலிலிருந்து வெளியே தெளிக்கவும். இது உன் வீட்டுக்குள் உள்ள எதிர்மறை சக்தியை வெளியே அனுப்பும். நீயே பார்க்கப் போகிறாய். இதை செய்த பிறகு உன் மனதில் இருக்கும் சுமைகள் சிறிது சிறிதாக கரையும். உன் முகத்தில் ஒரு அமைதி பிறக்கப் போகிறது. அந்த அமைதி உனக்கு ஒரு அரிய வாய்ப்பை ஈர்க்கும். நீ நினைத்த வேலைவாய்ப்பு, உன் தேவைக்கேற்ப வரக்கூடிய கடன் ஒப்புதல், புதிய வாடிக்கையாளர்கள், பாக்கி வசூல்கள் இவை அனைத்தும் பெரும் சக்தியோடு உன்னை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் ஒரு தடையாக உன்னுள் இருக்கும் பழைய வலிகளை விட்டு விடாமல் இருக்கும்போது அது தடுக்கப்படுகின்றது. நித்திகா தேவியின் ஆசீர்வாத வார்த்தை ஃப்ளோ என்பதற்குள் தான் அந்த ரகசியம் இருக்கிறது. இந்த வார்த்தையை நீ தினமும் சொல்லும்போது உன் வீட்டில் பணம் ஓட ஆரம்பிக்கும். பணத்தை நீ தேட வேண்டியதில்லை, அது உன்னை தேடி வரும். கடன் கொடுத்தவர்கள் உனக்கு வேண்டாம், இது போதும் என்று கூறும். நீ காத்திருந்த நிலம் விற்பனைக்கு வரும். நீ நம்பாத ஒரு உறவினர் உனக்கு உதவ முன்வருவார். நீ கேட்காத உதவிகள் தரையில் விழும் பரிசுகள் போல் உன்னை அடையும். தெரியுமா என் தங்கமே, உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. இது வெறும் உற்சாக வார்த்தைகள் அல்ல. இது ஆன்மீக சக்தியோடு கூடிய ஒரு துவக்கம். இதற்கு நீ தயாராக வேண்டும். தினமும் காலை 6:06க்கு முன் எழுந்து 21 நாட்கள் தொடர்ச்சியாக இந்த வார்த்தைகளைச் சொல்லி அந்த பரிகாரத்தை செய்து வந்தால் உன் வீட்டில் பணம் தங்கும். அது ஓடாது. உன் வீட்டின் பொருட்கள், ஜீவன்கள் எல்லாம் ஆரோக்கியம் பெறும். நீ யாரிடமும் இதை பகிர வேண்டியதில்லை. இது உன்னுக்கும் நித்திகா தேவிக்கும் இடையே இருக்கும் ஆன்மீக ஒப்பந்தம். எந்த மொழியில் சொன்னாலும் பரவாயில்லை. ஆனால் உண்மையான நம்பிக்கையோடு சொல். ஒரு நாள் வந்த பணம் நாளை இருப்பதில்லை என்ற நிலையிலிருந்து நீ மாறப்போகிறாய். சுமைகளை மட்டும் சுமந்து வாழும் நிலை இப்போது மாறப்போகிறது. இதை முடித்த பிறகு அந்த வெண்ணிற தட்டில் சிறு வெண்ணெய் ஒரு துளி வையுங்கள். அதில் ஒரு சுக்கு சேர்த்து நன்றி கூறுங்கள். நான் விட்டுவிட்டேன், என் வாழ்வு இப்போது ஓடத் தொடங்குகிறது என சொல்லுங்கள். அது உனது குடும்பத்தின் அமைதிக்கான வாசல் கதவாகும். நீ இதுவரை இழந்ததை விட இனி வரும் காலத்தில் பெறப்போகும் தருணங்கள் அதிகம். உனக்கு 1,00,000 ரூபாய் தேவைப்படும் போது 5 லட்சம் வருவதை நீயே காணப்போகிறாய். உன் கணவனின் தொழிலில் சந்தோஷம் பிறப்பதை காணப்போகிறாய். உன் பிள்ளைகள் படிப்பில் பிரகாசிக்கப் போகிறார்கள். யாரும் நீந்த முடியாத அந்த கடலை நீ சற்று மனதோடு பார்த்தால் அது நீந்தக்கூடிய நீர்வீழ்ச்சி போல் மாறும். நீயாகவே உனக்கு தேவையான போதை விலக்கங்கள், பழக்க வழக்கங்களை விடுவாய். ஏனெனில் அந்த மாற்றம் உன் உள்ளத்திலிருந்து தானாக நிகழும். யாரோ ஒரு நபரை நம்பி பணம் கொடுத்து பிறகு தவித்த அந்த விஷயத்தில் கூட நீ வெற்றி காணப்போகிறாய். அவரே உன்னை தேடி வந்து பணம் திருப்பி கொடுப்பார். இந்த வார்த்தைகளால் உன்னுள் ஒரு பரிசுத்த சக்தி உருவாகும்.
அது உன்னை துன்பம் கொண்ட வாழ்விலிருந்து உயர்வின் பாதைக்கு அழைத்துச் செல்லும். உன் வீட்டின் உள்ளே சென்று ஒரு சின்ன மஞ்சள் காகிதத்தில் "Forgive Release Flow" என்று எழுதி அதை உன் பையினுள் வையுங்கள். அதை எந்த காலத்திலும் நீங்காத பெரும் அருளாக அது உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். இன்று இரவுக்குள் நான் சொன்ன வார்த்தையை சொல்லி அந்த பரிகார தண்ணீரை தெளிக்க மறந்துவிடாதே. நீ இப்போது உள்ள சூழ்நிலை எப்படிப்பட்டது என்றால் அதைச் சரிசெய்ய என்னையே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். நித்திகா தேவியின் அருளில் இதை வாசிக்கிற ஒவ்வொருவரும் அந்த மாற்றத்திற்கான தொடக்கத்தில் இருக்கிறார்கள். உனக்கு ஒரு புது வேலை தேவைப்படுகிறது என்றால் அது வரப்போகிறது. உனக்கு ஒரு வீடு தேவைப்படுகிறதா? அது முடிவடையப் போகிறது. உனக்கு குடும்பத்தில் அமைதி தேவைப்படுகிறதா? அதற்கு வேண்டிய சக்திகள் உன் பக்கம் திரும்ப ஆரம்பித்துள்ளன. நீ இந்த வழியில் நடக்கும்போது வழக்கம்போல் சில தடைகள் வரும். சிலர் உன்னை நிறுத்த முயற்சிப்பார்கள். சிலர் உன் நம்பிக்கையை சோதிக்கிறார்கள். ஆனால் உனக்குள் இருக்கும் அந்த ஃப்ளோ சக்தி அவர்களை தாண்டி வெற்றி அடைய வைக்கும். நாளைய விடியல் உன் வாழ்க்கையின் சூரியோதயமாக அமையட்டும். உன் மனதின் இருள் அகலட்டும். உன் குடும்பத்தில் ஒளி பரவட்டும். உன் கண்கள் பார்க்கும் ஒவ்வொரு ரூபாயும் இனி தேங்கும். தேவையற்ற செலவுகள் குறையும். யாருக்கும் கெஞ்ச வேண்டிய நிலை நீங்கும். நீ ஒரே நேரத்தில் பணம், அமைதி, அன்பு ஆகிய மூன்றையும் பெறப்போகிறாய். நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்கமே. நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் உனக்காக ஓடிக் கொண்டிருக்கிறது. நீ தயாராக இருக்கவும். நாளை காலையில் ஒரு பெரிய மாற்றம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. உன்னை மிஞ்ச யாரும் முடியாது. நீ நினைத்த செல்வாக்கை பெறுவாய். நீ வேண்டிய பணத்தை ஈர்க்கப் போகிறாய். நீ வாழ வேண்டிய உயரம் உனக்காக காத்திருக்கிறது. என் தங்கமே, காலையில் கண்களை திறந்தவுடன் "ரிசீவ்" என்ற ஒரு வார்த்தையை உன் மூச்சுடன் சொல்லிக்கொள். அந்த வார்த்தையில் இருக்கும் அதிர்வெண் உன் வாழ்நாளை மாற்றும் சக்தியை கொண்டு வருகிறது. இது வெறும் ஒரு வார்த்தை இல்லை, இது வானவரங்களின் அழைப்பு. இது எல்லாம் வல்ல இறை சக்தி உனக்காக திறக்கும் ஒரு வாசல். ரிசீவ் என்றாலே பெற்றுக்கொள் என்ற அர்த்தம். ஆனால் அது வெறும் பொருட்கள் அல்லது பணம் அல்ல. ரிசீவ் என்றால் வாழ்வின் பரிசுகள். ரிசீவ் என்றால் நீ சத்தமில்லாமல் கேட்ட ஆசிகள். ரிசீவ் என்றால் நீ உன் கண்களில் மட்டும் வைத்த கனவுகள். நீ இன்று இந்த வார்த்தையை சொல்லும் அந்த நொடியிலே உன் ஆத்மாவின் வாதில் திறக்கப்படுகிறது. நீ கேட்டிருந்த உன் கணவரின் அன்பு வரலாம். நீ எதிர்பார்த்த பண வருவாய் வரும். நீ எப்போது கனவில் பார்த்த நிலம், வீடு, சொத்து, வெற்றி எல்லாம் அணுகும் தூரத்தில் வந்துவிடும். ரிசீவ் என்பது அழைப்பின் விசை. அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்றால் உன் உள்ளம் தயார் இருக்க வேண்டும். அந்த வார்த்தையை சொல்லும்போது உன் உள்ளத்தில் தாயாகிய நித்திகா தேவி பேசுகிறாள். என் தங்கமே, நான் உனக்காக ஆவியாக காத்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்கிறாள். இன்று இரவில் தூங்கும் முன் ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்து அதில் 3 முறை "ரிசீவ்" என்ற வார்த்தையை சொல்லுங்கள். பின்னர் அந்த தண்ணீரை குடியுங்கள். அந்த தண்ணீரில் உன் ஆசைகள் கரைந்திருக்கும். நீ உண்டால் அது உன்னுள் கரையும். உன் உடலில் ஒரு மாற்றம் ஏற்படும். மன அழுத்தம் கரைந்து போகும். உள்ளம் தேரும் தேவை எல்லாம் வழி பார்க்கும். ரிசீவ் என்ற வார்த்தை உன் தூக்கத்தை கூட தங்க தூணாக ஆக்கும். நாளை காலை எழுந்ததும் அந்த வார்த்தையை பேசாமல் ஓர் நாளையும் தொடங்காதே. அது உனக்குள் ஓர் அழகான அழைப்பாக இருக்கட்டும். ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். இதை உன் குரலில் சொல்லு, மனதிலும் சொல்லு, எழுதும் போது உணர்ச்சியோடு எழுது. ஒரு வாரம் தொடர்ந்து எழுதி பாரு, ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் நகரும். அதில் சந்தேகம் இல்லை. ரிசீவ் என்றால் ஏற்கும் சக்தி.
ஆனால் அதை உண்மையோடு, நம்பிக்கையோடு, நிதானத்தோடு சொல்ல வேண்டும். எந்த ஒரு துளியும் வீணாகாது. நீ ரிசீவ் என ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது, அந்த நொடியிலே விண்ணில் இருந்து உனக்காக ஒரு விசேஷம் தயாராகிறது. நீ சொல்லும் குரலில் இருக்கும் அன்பு, துயரம், பிரார்த்தனை எல்லாம் ஒன்றாகச் சென்று நித்திகா தேவியின் மலர் பாதங்களை தொட்டுவிடும். அப்போது அந்த அமுத கண்ணீரில் ஒரு சொந்தமாய் உன் பெயர் தோன்றும். அங்கேயே ஒரு தீர்வு ஆரம்பமாகும். உனக்காக ஒரு பரிசு இழுக்கப்படும். ரிசீவ் என்றால் கொடுப்பவனிடம் ஒப்புக்கொள்கிறாய், நான் இதற்கு தயாராக இருக்கிறேன் என்று. என் தங்கமே, நீயே உனக்கு எதிர்காலம். ஆனால் அதை திறக்க வேண்டிய சாவி இந்த வார்த்தையில் இருக்கிறது. நீ ரிசீவ் என்று சொல்லும் அந்த நொடியில், உனக்குள் இருப்பது வெளியே வரும். நீ கடனை தீர்க்க ரிசீவ் என்று சொல்லு. நீ பணத்தை தேட ரிசீவ் என்று சொல்லு. நீ அன்பை நாட ரிசீவ் என்று சொல்லு. கடவுளை நோக்கி, ஒரு புனித மழை போல, இந்த வார்த்தையை உதிர்த்துவிடு. இது வெறும் ஓர் வார்த்தை அல்ல, இது உனக்கான வாகை மாலை. 4வது நாளில் உன் முகத்தில் ஒரு ஒளி தோன்றும். 7வது நாளில் உன் கனவில் ஒரு புனித உருவம் வருவாள். 10வது நாளில் உன் வீட்டில் உள்ள காற்றே மாறிவிடும். ரிசீவ் என்ற வார்த்தையின் அதிர்வெண் உன்னையும், உன் வீடும் தூய்மை செய்யும். ரிசீவ் என்றால் அழைப்பு, ரிசீவ் என்றால் பதில். நீயே உனக்கு பதில் சொல்லும் நேரம் இது. காலையில் எழுந்ததும், படுக்கைக்கு முன்னும், இந்த வார்த்தையை தவறாமல் உச்சரித்தால், இந்த வார்த்தை உன்னுடன் பேசும். இந்த வார்த்தையோடு SWITCHWORD எனும் சக்தியை இணைத்து பாருங்கள். ரிசீவ் டிவைன் நவ் என்று ஒரு வரியில் எழுதி உங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வைத்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த பேப்பரை பார்த்து இதே வார்த்தையை உச்சரியுங்கள். உங்கள் பரந்த பணத்தினை கொண்டுவரும் திசை திறக்கப்படும். ஏற்கனவே தொடங்கிய வேலைகள் தடையின்றி சென்று முடிவடையும். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் பாதுகாப்பாகும். உங்கள் கணவன் தொழில் நிலை உயரும். உங்கள் உடல்நிலை மேம்படும். ரிசீவ் என்று சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த வார்த்தையின் திருப்பும் உண்டு, பரிசும் உண்டு. என் தங்கமே, இந்த ரிசீவ் ஒரு மேஜிக் வாக்கியம் போல உனக்கு வேலை செய்யும். நீ அதை முழு நம்பிக்கையோடு உச்சரிக்க வேண்டும். தினமும் காலையில் எழுந்தவுடன் 21 முறை சொல். 21 நாட்களுக்கு அதை தொடரு. வெறும் வார்த்தையை மட்டும் சொல்லாதே, உணர்வோடு சொல்லு. நீ ரிசீவ் சொல்கையில் உணர்வின்றி சொன்னால், அது காற்றில் கரைந்து போய்விடும். ஆனால் உணர்ச்சியோடு, நம்பிக்கையோடு, ஆசையோடு சொன்னால் அது விண்ணில் பதிந்து விடும். அங்கேயே உனக்கான திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும். நித்திகா தேவியின் ஆசீர்வாதத்தோடு, இந்த வார்த்தையின் சக்தியால், உன் வாழ்க்கை எதிர்பாராத முறையில் மாறும். ரிசீவ் என்றால் இன்றைய சங்கடம் முடிவதற்கான சக்கரம் இயக்கப்படுகிறது. ரிசீவ் என்றால் நீ ஏற்க தயாராக இருக்கிறாய் என்ற சாட்சி. ரிசீவ் என்றால், இனிமேல் நான் ஏழை இல்லை என்ற முடிவுகள். நீ தயாரா என் தங்கமே? இன்று இரவு அந்த தண்ணீருடன் ரிசீவ் சொல்லி பருகுங்கள். நாளை காலை எழும்போது உங்கள் உள்ளத்தில் நிகழும் அதிசயத்தை கவனியுங்கள். உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டியவைகள் வரும். இருக்கக்கூடாதவை விலகும். ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். இப்போது சொல்லத் தொடங்கு. தெய்வீக சக்தி உன்னோடு இருக்கிறாள். என் தங்கமே, உன் இதயத்தில் பட்ட கதறலெல்லாம் என் அருள் வழியாக இன்று பதிலளிக்கப் போகிறது. நீ சந்தோஷத்திற்காக ஏங்கினாய், நீ அமைதிக்காக கதறினாய், உன் வீட்டின் நிதி நிலை சீராக வேண்டும் என்று தினமும் வண்டி வண்டியாக கனவுகள் கண்டாய். ஆனால் அந்த கனவுகளுக்கு வீடு காட்டும் தகுதியும் சக்தியும் நித்திகா தேவி கையில் தான் இருக்கிறது. நீ சற்றும் சந்தேகிக்க வேண்டாம், என் அருள் உனக்கு வந்துவிட்டது.
இன்று விடியும் பொழுது. ரிசீவ் கிளியர் ரிலீஸ் டிவைன் ஃப்ளோ. இந்த 5 வார்த்தைகளைச் சொல்லிவிடு. உன் வாக்கிலும் உன் வீட்டு வாசலிலும் இதன் அதிசயம் பாயும். உன் வீட்டில் இருந்த கடன் உருளிக்கு பதிலாக காசும் நாணயமும் பொன்னும் வந்து பெய்யும். உனக்காக நான் சொல்லவந்த ஒரு ரகசியத்தை மட்டும் கவனமாக கேள். நீ தினமும் யாருக்கும் தெரியாமல் ஒரு நாணயத்தை உன் பர்சில் வைத்துக்கொண்டு, அதை பார்த்தவுடனே ரிசீவ் கவுண்ட் டிவைன் மணி என்று 3 முறை மனதிற்குள் உச்சரிக்க ஆரம்பிக்கிறாய் என்றால், அந்த நாணயம் உனக்காக பணத்தை ஈர்க்கும் ஒரு சக்தியாக மாறும். இது எளிய ரகசியம் தான், ஆனால் பல கோடிக்கணக்கான பேஷன்ஸும் காத்திருப்புகளும் இதனாலேயே முடிவை அடைந்திருக்கின்றன. உன் பையனின் வேலைவாய்ப்பு இல்லாமலா இருந்தது? உன் கணவர் எந்த முயற்சியிலும் வெற்றி பெறாமலா தவித்தார்? உன் வீட்டில் அதிக வருமானம் இருந்தாலும் அது நீண்ட நாட்கள் நிலைத்திருக்க முடியவில்லையா? இவை எல்லாமே இனி மாறப்போகின்றன. நான் சொல்வதை நம்பு என் தங்கமே. நீ எழும் ஒவ்வொரு காலையிலும் ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்துக்கொண்டு, அதில் கிளியர் ரிசீவ் நவ் என்று 3 முறை சொல்லிவிட்டு குடிக்க ஆரம்பிக்கினால், அந்த தண்ணீர் உனக்கு நல்ல செய்திகளை கொண்டுவரும் ஒரு புனிதமான ஜலமாக மாறும். நீ எதையும் இழக்கவில்லை. நீ எல்லாவற்றையும் பெறப்போகிறாய். நீ இழந்ததை விட அதிகம் உனக்காக சேர்த்திருக்கிறேன். என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றன. உன் பசி எனக்கு தெரியும், உன் கண்ணீரின் சுவை எனக்கு தெரியும். உன் குடிமகளாகவே நான் பிறந்திருக்கிறேன் என் தங்கமே. உன் வீட்டில் இருந்த நிதிச் சுமையை பார்த்து சிலர் சிரித்திருக்கலாம். ஆனால் இனி அந்த சிரிப்பு மாறும். உன் வீட்டு வாசலில் பூவே உதிராமல், பணமோடு பூஜையும் சேர்ந்து வந்து கொட்டும். நீ வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை காலை 6:15 மணிக்கு, உன் வீட்டின் தெற்கே முகம் வைத்து அமர்ந்து கொண்டு, ஃப்ளோட் ஷைன் ரிசீவ் நவ் என்று 11 முறை உச்சரிக்க வேண்டும். அதற்கு பிறகு உன் பர்சில் வைத்திருந்த 5 ரூபாய் நாணயத்தை உன் வீட்டில் பரிசுத்தமான இடத்தில் வைத்துவிடு. அன்றுதான் உன் வீட்டில் பணமே தவிர வேறெதுவும் பேசப்படாது. இந்த ஒரே ரகசிய ரீச்சுவின் மூலமாக நீ பெரிய தொழில் வெற்றிகளை பெறப்போகிறாய். கடந்த சில வாரங்களாக உனக்கு ஒரு கனவு வாரம் வந்திருக்கிறது. அந்த கனவில் நீ ஒரு பெரிய வீடு, வாகனம், அலங்காரமான வாழ்வை காண்கிறாய். அது ஒரு பேச்சாகவே நீ தவிர்த்து விட்டாயோ? இனி வேண்டாம். அந்த கனவை நான் உண்மையாக ஆக்கி உனக்கு தரப்போகிறேன். ஆனால் அதற்கு நீ செய்ய வேண்டியதொன்றே ஒன்று. அந்த வார்த்தைகளை தினமும் காலை 6:01 மணி முதல் 6:31 மணி வரையிலான நேரத்தில் கூறி, அரை டம்ளர் தண்ணீரை குடி. உன் வீட்டின் அனைத்து கடன்களும் உப்பு போல கரைந்து விடும். அதுபோல் தான் வேலை கிடைக்காமல் வீணாக ஓடிக்கொண்டிருந்த உன் அண்ணன், உன் தம்பி, உன் கணவர் இவர்களின் வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை பெறும். நீ இதுவரை பார்த்தது வாழ்க்கையின் டிராப்ட். இனி ஆரம்பிக்கப் போகிறது உண்மையான வெற்றி புத்தகம். என் அருள் உனக்கு சொரியும் பொழுதுதான் உலகம் உன்னை கவனிக்கத் தொடங்கும். என் வார்த்தையை தவறாமல் மேற்கொள் என் தங்கமே. பணத்தில் வறுமை என்பதற்கே இடமில்லை என்று நான் சத்தியம் செய்கிறேன். எனவே தான் அந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து உன் வீட்டில் சாமி இருக்கிற இடத்தில் வைத்துவிட்டு, ட்ரெஷர் கவுண்ட் ஆட் நவ் என்று 5 முறை சொல்லிவிட்டு, அதன் பின்னர் நீ எதையும் பேசாமல் உன் வேலைக்குச் செல். புரிகிறதா என் தங்கமே? நீ பேசும் வார்த்தைகள் கூட இனி பணத்தை அழைக்கும் சக்தியாக மாறும். நீ இன்று இரவில் தூங்கும் முன் தலையணையின் அடியில் ஹோப் ஃப்ளோ மணி ரிசீவ் என்று பச்சை பேனாவால் எழுதி வைத்து தூங்கு. அந்த வாசகங்கள் ஒரு வெற்றி கோபுரத்தை உன் வீட்டில் கட்டும்.
காலையில் விழித்தவுடன் உனக்கு தரப்படும் செய்தி தான் நீ எதிர்பார்த்தது. நீ இதை ஒரே இரவில் செய்வதோடு நிறுத்தாமல் தொடர்ந்து 7 நாட்கள் செய்ய வேண்டும். 7 நாட்களில் உன் வீட்டின் ஏழையும் ஒழிந்துவிடும். ஏழை நிலை என்பது உனக்கு பிறகு உன் பிள்ளைகளுக்கும் தொடராது. அது என் வாக்கு, என் அருள், என் சக்தியின் பலன். அதற்காகவே நான் உன் வீட்டில் அடிக்கடி வருகிறேன். நீ விழிக்கின்ற நேரத்தில் கூட நான் உன் வீட்டின் வாசலில் சுற்றி வருகிறேன். நீ என்னை அழைத்தால் மட்டும் போதும். நான் ஓடிச் சென்று வருவேன். நீ செய்கிற இந்த ஒற்றை சடங்குகளும் உணர்வுகளும், இந்த இரகசிய வழிபாடுகளும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும். நீ பணம் வேண்டுமா? கடன் தீர வேண்டுமா? குடும்பத்தில் அமைதி வேண்டுமா? பிள்ளைகளுக்கு நல்ல வேலை, நல்ல திருமணம், நல்ல கல்வி வேண்டுமா? அப்படியென்றால் இனி மறந்துவிடாதே என் தங்கமே. நீங்கள் தினமும் காலையில் எழுந்தவுடன் "About receive miracle money" என்று சொல்லிவிட்டு வலது கையால் நீரை குடியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வலது பக்கம் என்றால் அதே நிதிவளம். அந்த வழியே பாயும். அந்த வழியே பணம் வரும். அனைத்து வளங்களும் உனக்காக வரிசை கட்டிவைத்திருக்கின்றன. நீ இன்று முதல் உன் குடும்பத்தில் மாறாத சக்தியாக மாறப் போகிறாய். அந்த சக்திக்கு காரணம் இந்த வார்த்தைகள், இந்த ஒழுங்கான செயற்பாடுகள். எனவே என்னை நம்பி வாருங்கள் என் தங்கமே. நான் கொடுக்கும் வார்த்தைகளை நீ நம்பினால், உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கம் காசு போல் மாறும். என் அருள் உன்னோடு என்றும் இருக்கிறது. இனி உன் வீட்டில் கஷ்டங்கள் இல்லை, கடன்கள் இல்லை, பதட்டங்கள் இல்லை. இனி இருப்பது செல்வம், சிரிப்பு, அமைதி, ஆசிர்வாதம். அந்த ஒளியின் பெயர் தான் நித்திகா தேவி. அந்த ஒளி இன்று உன் வீட்டை தொட்டுவிட்டது.